பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். அல்லேலுயா. The first Adam and the last Adam. முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். The first Adam and the last Adam. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் முந்தின ஆதாம் அல்லது முதல் மனிதன் ஆதாம். புதிய ஏற்பாட்டில் முதல் நற்செய்தி நூல் மத்தேயு. பிந்தின ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் அவனியன். 12 சீஷரில் மத்தேயு இதை எழுதினார். மண்ணிலிருந்து படைத்த ஆதாம் பாவியானான், விண்ணிலிருந்து வந்த ஆதாம் பரிசுத்தமாக்கினார். மண்ணிலிருந்து படைத்த ஆதாம் பாவியானான், விண்ணிலிருந்து வந்த ஆதாம் பரிசுத்தமாக்கினார். முந்தின ஆதாமால் ஏதேனில் ஏமாற்றம், பிந்தின ஆதாமால் மனிதனில் மாற்றம். Man and Jesus Christ, natural body and spiritual body. 1 Corinthians 15:44. 1 கொரிந்தியர் 15:44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். Natural body and spiritual body. Natural body, the first Adam. Spiritual body, the last Adam. விதைக்கப்படுவது ஜென்ம சரீரம், உயிர்த்தெழுவது ஆவிக்குரிய சரீரம். உயிர்த்தெழுவது ஆவிக்குரிய சரீரம். பூமியில் புதைக்கப்படுவது பூத உடல். இயேசுவின் வருகையில் எழுவது இறைச்சாயல். ஆதியாகமம் 3:19. ஜெனிசஸ் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பு மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். For dust you are, and to dust you shall return. 1 Corinthians 15:45. 1 கொரிந்தியர் 15:45. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். The first man, Adam, became a living being. The last Adam became a life-giving spirit. 46. ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானான். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆதியாகமம் 2:7. ஜெனிசஸ் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மானான். மண்ணான மனுஷனுக்குள் விண்ணவர் ஜீவ சுவாசத்தை ஊதினதினால் ஜீவாத்மானான். மண்ணான மனுஷனுக்குள் விண்ணவர் ஜீவ சுவாசத்தை ஊதினதினால் ஜீவாத்மானான். மனுஷன் ஜீவன் உள்ளவனானான். ஜீவ சுவாசம், ஜீவ ஆத்மா, ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதி. ஜீவன், உயிர், சுவாசம், மூச்சு, ஆவி,
நாடி. தற்காலிக உலக வாழ்வுக்கு ஜீவ சுவாசம். பிரசங்கி 12:7, எக்லிசியாஸ்டஸ் 12:7. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும், the dust will return to the earth as it was, and the spirit will return to God who gave it. The dust will return to the earth, the spirit will return to God. உடல் பூமிக்கு, உயிர் சாமிக்கு, சரீரம் மண்ணுக்கு, ஆவி விண்ணுக்கு. இகத்தில் அற்ப வாழ்வு, பரத்தில் அற்புத வாழ்வு. இங்கு தற்காலிக வாழ்வு, அங்கு நிரந்தர வாழ்வு. அஞ்ஞானிக்கு அழிவு, மெய்ஞானிக்கு ஆளுகை. மனித வேதம் பொய், புனித வேதம் மெய். அனித்தியம் அழியும், நித்தியம் நிலைக்கும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். மனித குலம் மனிதனை தேடி வந்த தேவன். ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே வேதம், பரிசுத்த வேதம். மாறாத தேவன், மாறாத சத்தியம், மாறாத நித்தியம், மனிதனுக்கான மார்க்கம். 1 கொரிந்தியர் 15:48, 1 Corinthians 15:48. மண்ணானவன் எப்படிப்பட்டானவன், மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். As we have borne the image of the man of dust, we shall also bear the image of the heavenly man. மண்ணான சாயல் மனித சாயல், விண்ணான சாயல் புனித சாயல். The image of the man, முதல் மனித படைப்பு, முழு தகுதியோடு முதல் ஆதாம் படைக்கப்பட்டான். முதல் மனித படைப்பு முழு தகுதியோடு முதல் ஆதாம் படைக்கப்பட்டான். ஜெனிசிஸ் chapter 2, 7, 8, 15. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7, 8, 15. பிசிக்கல் ஸ்ட்ரெங்க், சரீர பலன். Genesis chapter 2, 16, 17. Chapter 3, 8 and 9. Spiritual strength, ஆன்மீக பலன். Genesis chapter 2, 19, 20. Intellectual strength, ஆதியாகம் 2, 19, 20. Intellectual strength, அறிவு ஆற்றல் பலன். Status or capability, தகுதி அல்லது ஆற்றல். சரீர பலன், ஆன்மீக அருள், அறிவு ஆற்றல் மூன்றும் முழுமையாக முதல் மனிதன் ஆதாமுக்கு ஆண்டவர் அருளி செய்தார். மூன்றும் முழுமையாக முதல் மனிதன் ஆதாமுக்கு ஆண்டவர் அருளி செய்தார். பிசிக்கல் ஃபிட்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ். ஆதியாகமம் 2:22, ஜெனிசஸ் 2:22. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை
மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 23 அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசவுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆதியாகமம் 3:20. ஜெனிசஸ் 3:20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். Adam called his wife's name Eve because she was the mother of all living. ஆதாம் ஏவாளை பரமன் பழுதற்று படைத்தார். ஆதாம் ஏவாளை பரமன் பழுதற்று படைத்தார். பரிபூரண படைப்பு, பெர்ஃபெக்ட் கிரியேஷன், பரிபூரண படைப்பு. மணவாளன் ஆதாம், மணவாட்டி ஏவாள். மணம் நடந்தது ஏதேன் நந்தவனம். நடத்தியவர் தேவனாகிய கர்த்தர். பரிசுத்த மெய் விவாகத்தில் கலந்து வாழ்த்தியவர்கள் படைப்புகள் அனைத்தும். ஏதேனில் ஆதிமணம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தியுள்ளோர் விவாகம் தூய்மையாம். மூவர் பிரசன்னமாவார். மும்முறை வாழ்த்துண்டாம். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே ஆதாரம். ஆதியாகமும் வேதாகமும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சாத்தான் பக்கம் சாய்ந்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சாத்தான் பக்கம் சாய்ந்தார்கள். ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். The first Adam was visible. The last Adam is invisible. Both were in the Garden of Eden, real and real in the Eden. 1 Corinthians 15:50. 1 கொரிந்தியர் 15:50. நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்தரிப்பதில்லை. Flesh and blood cannot inherit the kingdom of God. பரதேச வாழ்விழந்து பரதேசியானார்கள். பரதேசு வாழ்விழந்து பரதேசியானார்கள். ஜீவ விருட்சம் இழந்து செத்தவர்கள் போலானார்கள். ஜீவ விருட்சம் இழந்து செத்தவர்கள் போலானார்கள். ஆதியாகம் 3:17. ஜெனிசஸ் 3:17. அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். Cursed is the ground for your sake, because Adam's disobedience or sin. பரிசுத்த சாயல் பாவ சாயலாயிற்று. பாவிகள் வாழுமிடம் சாப பூமி ஆயிற்று. பரிசுத்த சாயல் பாவ சாயலாயிற்று. பாவிகள் வாழுமிடம் சாப பூமி ஆயிற்று. யோபு 31:33. 31:33. நான் ஆதாமைப் போல
என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ? If I have covered my transgressions as Adam by hiding my iniquity in my bosom. 2 கொரிந்தியர் 11:3. 2 Corinthians 11:3. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். யோபுவும் பவுலும் ஆதாம் ஏவாளை நினைப்பூட்டுகிறார்கள். They were corrupted couple and transgressors. எழில்மிகு ஏதேன் வாழ்வை இழந்த இளம் தம்பதிகள். எழில்மிகு ஏதேன் வாழ்வை இழந்த இளம் தம்பதிகள் பாடுள்ள வாழ்வை பங்கிட்டு கொண்டார்கள். பாடுள்ள வாழ்வை பங்கிட்டு கொண்டார்கள். ஆதியாகமம் 4:11-12. ஜெனிசிஸ் 4:11-12. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். ரெஸ்ட்லெஸ் wanderer, homeless wanderer, restless wanderer, homeless wanderer. You are cursed and banished from the ground because you shed your brother's blood. பரிசுத்த தம்பதிகள் பாவ தம்பதிகளாயினர். பாவ தம்பதிகள் பெற்ற முதல் மகன் காயின் சாபமானான். பரலோகத்தில் முதல் நியாய தீர்ப்பு. பரலோகத்தில் முதல் நியாய தீர்ப்பு. கீழ்ப்படியாத தேவதூதன், தேவனை எதிர்த்த தேவதூதன், பொறாமை வஞ்சத்தால் பரலோகத்திலிருந்து விழுந்த தூதன், தள்ளப்பட்ட தூதன், சாத்தான், பிசாசு, லூசிஃபர். பூலோகத்தில் முதல் நியாய தீர்ப்பு. தேவன் நியாயாதிபதி. குற்றவாளிகள் ஆதாம் ஏவாள். நீதிமன்றம் ஏதேன் தோட்டம். சாத்தானின் பொறாமை தந்திரத்தால் ஏவாளை ஏமாற்றி ஏவாள் மூலம் ஆதாமை வஞ்சித்து ஆசீர்வாதமாக வாழ்ந்த தம்பதிகளை ஆசீர்வாதத்தை அழித்து போட்டு பாவம் செய்ய வைத்து பரதேசு வாழ்வை பறித்து ஏதேனை விட்டு பிரித்து தேவன் அவர்களை அனுப்ப காரணமானான். சாத்தானான சர்ப்பம் பூமி ஆதாமால் சபிக்கப்பட்டது. 2 மகன்கள் பிறக்கிறார்கள். காயின் காணியாட்சி, ஆபேல் ஆட்டுமந்தை. 2 மகன்கள் பிறக்கிறார்கள். காயின் காணியாட்சி, ஆபேல் ஆட்டுமந்தை. எபிரேயர் 11:4. Hebrew chapter 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று
சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். உலகில் 4 பேர்கள், ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். ஆண்டவர் அங்கீகரிக்கிற அளவுக்கு, ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அற்புத பலியை ஆபேல் செலுத்தினான். காயின் கண்டு பொறாமை கொண்டு சாத்தானின் சுபாவத்தால் தம்பி ஆபேலை பழிவாங்க கொலை செய்து விடுகிறான். உலகின் முதல் கொலைகாரன் காயின். ஆண்டவருக்கு ஆபேல் ஆட்டை பலி செலுத்தினான். கயமை கொண்ட காயின் ஆபேலையே பலி செலுத்தினான். தகப்பன் ஆதாமின் கீழ்ப்படியாமை பூமி சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட பூமியில் அவன் மகன் காயின் கொலை செய்து சாபமானான். பாவத்துக்கு மேல் பாவம், சாபத்துக்கு மேல் சாபம். எஞ்சி இருப்பவர்கள் ஆதாம், ஏவாள், காயின். பாவத்தின் பங்குதாரர்கள், partakers of sins. Adam, sinless man, became sinner. Eve, complete woman, became incomplete. Cain, tiller, became killer. Abel, shepherd, shedding blood. பரிசுத்த படைப்பு பாவ படைப்பாயிற்று. வேளாண் குடி கொலைகார குடியாயிற்று. இடையன் இரத்தம் இப்பூமியில் சிந்தலாயிற்று. ஆதாம் மனுக்குலத்துக்கு அடையாளம், காயின் மாண்டவர்களுக்கு அடையாளம், ஆபேல் ஆண்டவருக்கு அடையாளம். ஆதாம் பாவத்தின் பரிணாமம், காயின் சாபத்தின் காரணி, ஆபேல் ஆசீர்வாதத்தின் அறிகுறி. ஆதியாகமம் 4:25, ஜெனிசஸ் 4:25. ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 5:3, ஜெனிசஸ் 5:3. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாமின் சாயல் ஆண்டவருடைய சாயல். ஆதாம் தன் சாயலின்படி சேத்தை பெற்றான். சேத்தின் சாயல் ஆதாமின் சாயல். சேத் சின்ன ஆதாம், ஜூனியர் ஆடம். ஆதாமுக்கு 130 வயதுக்கு முன் காயின், ஆபேல் பிறந்து விட்டார்கள். ஆபேல் இறந்து விட்டான், காயின் பறந்து விட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ரோமர் 5:14, 5:14. மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். முன்பு வந்த ஆதாம் முந்தின ஆதாம், பின்பு வந்த ஆதாம் பிந்தின ஆதாம். அடையாளமாக வந்தவன் முந்தின ஆதாம், ஆசீர்வாதமாக வந்தவர் பிந்தின ஆதாம்.
ரோமர் 5:12 5:12 ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆதாமின் பாவத்தால் அனைவரும் பாவிகளானோம். ஆதாமின் பாவத்தால் அனைவரும் பாவிகளானோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். மாமிச சிந்தை மரணம். The wages of sin is death. The carnally minded is death. யாக்கோபு 1:14-15 James chapter 1:14-15 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். எல்லாவற்றுக்கும் இச்சை ஆசை காரணம். எல்லாவற்றுக்கும் இச்சை ஆசை பேராசை காரணம். இச்சை சோதனையை உருவாக்கும். சோதனை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணம். இச்சை சோதனையை உருவாக்கும். சோதனை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணம். உபாகமம் 32:8 Deuteronomy 32:8 உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். ஆதாமிலிருந்து நோவா வரை ஒரே ஒரு மனிதன் ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்தவன். மற்றவர்கள் எவனோடு வாழ்ந்தார்களோ யாமறியேன் பராபரனே. நோவா காலத்தில் உலகம் அழிக்கப்பட்டது. நோவா நீதிமான். அவன் ஆதார் அட்டையில் இருந்து 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நோவா நீதிமான். அவன் ஆதார் அட்டையில் இருந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நோவா பிள்ளைகள் 3 பேர். நாம் 2, நமக்கு 3. சேம், காம், யாபேத். சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம் வருகிறார். The genealogy from Adam to Abraham. First Chronicles chapter 1:1-27 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 27 வசனங்களில் 1 நாளாகமம் 1:1 First Chronicles 1:1 ஆதாம், சேத், ஏனோஸ். 27வது வசனம் ஆபிரகாமாகிய ஆபிரகாம். லூக்கா 3:38 Luke chapter 3:38 ஏனோஸ் சேத்தின் குமாரன். சேத் ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன். The son of Enos, the son of Seth, the son of Adam, the son of God. Adam, the son of God. Adam was the son of God. ரோமர் 5:14 5:14 ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். Adam, who is a type of him who was to come. Jesus Christ
is the Son of God. Adam was the Son of God. தேவனால் உண்டானவன் ஆதாம். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. ரோமர் 5:15 5:15. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. The first man, Adam's offense, many died. The last man, Adam, Jesus Christ, grace abundant to many. ரோமர் 5:16-17 5:16 and 17. ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. 18 and 19. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல், ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். For as by one man's disobedience many were made sinners, so also by one man's obedience many will be made righteous. One man's disobedience many made sinners. One man's obedience many made righteous. 20:21 20:21. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. God's love is a sign of Jesus Christ. God's love is a sign of Jesus Christ. ரோமர் 5:8-9. Romans chapter 5:8 and 9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 1 கொரிந்தியர் 15:22. 1 Corinthians chapter 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
For as in Adam all die, even so in Christ all shall be made alive. In Adam all die, in Christ all live. இந்த உலகத்தில் தேவனோடு வாழ்ந்த முதல் மனிதன் ஏனோக்கு. நியாயத்தீர்ப்பை குறித்து அவன் சொன்னது. யூதா ஒரே அதிகாரம்தான் 14, 15, 14 and 15, 2 verses. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். To execute judgment on all, to convict all who are ungodly among them of all their ungodly deeds which they have committed in an ungodly way, and of all the hard things which ungodly sinners have spoken against him. ஆதியாகமம் 5, 22, 23, 24. Genesis chapter 5, 22, 23 and 24. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். Enoch walked with God, and he was not, for God took him. ஆதியாகம காலத்தில் ஏனோக்கு பாவத்தை நியாயத்தீர்ப்பை குறித்து பேசியிருக்கிறான். ஆதியாகம காலத்தில் ஏனோக்கு பாவத்தை நியாயத்தீர்ப்பை குறித்து பேசியிருக்கிறான். John chapter 16, 7 and 8. யோவான் 16, 7, 8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். When he has come, he will convict the world of sin and of righteousness and of judgment. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவர் 2000 ஆண்டுகளாக பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து, ஆண்டவர் வருகையை குறித்து, நித்தியத்தை குறித்து நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். பரலோகம் நரகம் எதையும் எண்ணாமல் இருக்கிறோமே. 2 கொரிந்தியர் 15:51. 2 Corinthians 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும்
நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I tell you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். In a moment, in the twinkling of an eye, at the last trumpet, for the trumpet will sound, and the dead will be raised incorruptible, and will be changed. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. 1 Thessalonians chapter 4:16-17. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 கொரிந்தியர் 1:7. 1 Corinthians 1:7. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். Eagerly waiting for the revelation of our Lord Jesus Christ. கொலோசையர் 3:4. 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். When Christ, who is our life, appears, then you also will appear with him in glory. 1 தெசலோனிக்கேயர் 5:1-2-6-9. 1 Thessalonians chapter 5 verses from 1. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. Concerning the times and the seasons, brethren, you have no need that I should write to you. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். 23:24. 23-24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul, and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He who calls you is faithful, who also will do it. முந்தின ஆதாம் ஆரம்பித்ததை பிந்தின ஆதாம் முடித்து வைக்கிறார். முந்தின ஆதாம் பாவத்தை கொடுத்தார், பிந்தின ஆதாம் பரிசுத்தத்தை கொடுத்தார். முந்தின ஆதாமால் பாவம் மனுக்குலத்திற்குள், பிந்தின ஆதாம்
பரிசுத்த மீட்கப்பட்டோருக்குள் முந்தின ஆதாமால் மக்களுக்கு சிற்றின்பம், பிந்தின ஆதாமால் மக்களுக்கு பேரின்பம். முந்தின ஆதாமால் வருவது அக்கினி கந்தகம், பிந்தின ஆதாமால் வருவது பரவசம் பரலோகம். முந்தின ஆதாமின் வம்சத்துக்கு நரகம், பிந்தின ஆதாமின் வம்சத்துக்கு பரலோகம். முந்தின ஆதாம் அநித்தியம், பிந்தின ஆதாம் நித்தியம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புத செய்திக்காக முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் இருவருக்குள் அடக்கமாக இருக்கிற இந்த உலகமும் மனித குலமும் எப்படி வாழ்வை ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது என்று எர்த் டு ஹெவன், earth to heaven. The first Adam from earth, the last Adam from heaven. இந்த செய்தியை வாசிக்கிற, கேட்கிற, தியானிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த அற்புத செய்தியின் மூலமாக ஆனந்த வாழ்வு பெற, பேரின்ப வாழ்வு பெற, பரலோக வாழ்வு பெற, நித்திய ஜீவனை பெற, நித்தியமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழுவதற்கும் ஆளுவதற்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஏற்பிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமேன்.